ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன இளங்குமரனார் தமிழோளம் புக்கில் உள்ள அகல்ங்கிற ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் உள்ள அப்புறம் ஃபஸ்ட்டு பேஜில் உள்ள சொற்களாக நம்ம பார்க்க போகிறோம். அகல் என்பது பல பொருள் தரும் ஒரு சொல். அப்படின்னா அகல் என்பது அகழுதல் அடிப்படையில் அமைந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் அகல் வயல், அகல் வானம், அகல் யாறு, அகன்மலை, அகன் மார்பு, அகநகர் மணி, அகநாடு, அகல் ஞாலம் அப்படின்னா இப்போ இதை மாதிரி எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு அகல் வயல் அப்படின்னா அது எந்த பொருள்னா அகழுதல்ங்கிற பொருள் நம்ம அழகானதை கரெக்டாக ஆன்சர் பண்ணிடணும். அகல் என்பது பெயர்ச்சொல்லை வரும்போது அகன்ற சட்டி, அகல் விளக்கு, அகல் என்னும் ஓர் அளவை ஆகியவற்றை குறிக்கிறதாம். அதோட கீழே பார்த்தீங்கன்னா அகல் என்பது அகழ்வு, அகலம், அகலவே, அகழ்ச்சி, அகற்றும் என்று ஆகியும் அகழுதல் பொருளை தரும் அப்படின்னு இதுலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம இதில் இளங்குமரனார் தமிழோளம்ங்கிற புக்கில் உள்ள ஃபஸ்ட்டு பேஜில் உள்ள அகல்ங்கிற டாபிக் மட்டும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் அகலம், இந்த மாதிரி ஒவ்வொரு விதமான டாபிக் இருக்குது. நம்ம அடுத்தடுத்து நம்ம டிஎன்பிசி எக்ஸாம்